திரு விஜய் அவர்கள் பாதி கடலை தாண்டி விட்டார். மீதி கடலை தாண்ட வேண்டும். அது என்ன பாதி கடல்? கேரளா போகவிருந்த ஆளுநரை கன்வின்ஸ் செய்து ஏற்கனவே பலமுறை ஆளுநர் தனிப்பெரும் கட்சியாக வந்தாலும் திரு விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முன்வரவில்லை. சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணவும் முன்வரவில்லை. கேரளாக்கெல்லாம் போகிறதுக்கு அவர் ரெடி பண்ணிட்டாரு. ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரெடியாக இருக்கிறது. ஆனால் திரு விஜய் அவர்கள் கூட்டணி தலைவர்களை அழைத்து கொண்டு நேராக ஆளுநர் மாளிகைக்கு சென்று விட்டார். ஆளுநர்கிட்ட இங்கே பாருங்கள், 120 பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் எங்கள் எம்எல்ஏ மற்ற எம்எல்ஏ எல்லாம் சேர்த்து 120 கணக்கு எங்ககிட்ட இருக்குது. அந்தந்த கட்சி தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, பிரதிநிதிகள்லாம் வந்திருக்காங்க, எங்ககிட்ட நம்பர்ஸ் இருக்குது, சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் கேட்டதன் காரணத்தினால் அங்கே அந்த லீடர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆளுநரும் முன் திரு விஜய் அவர்களை சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் செய்த பிறகு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்து விட்டார். திரு விஜய் அவர்கள் அதிரடியாக களத்தில் இறங்கிவிட்டார். இது பாதி கடல். மீதி கடல் என்ன அப்படின்னா, ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு புதன்கிழமை 13ஆம் தேதி வரைக்கும் டைம், அதுக்குள்ளே நீங்கள் சட்டசபையில் ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கணும், அங்கே நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்லியிருக்கிறார். ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர், அதாவது தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில தான் புதன்கிழமை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரும்பான்மையை நிரூபிக்கும் ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்டை விஜய் அவர்கள் பாஸ் செய்ய வேண்டும். சரி, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல சட்டமன்றத்தில் அந்த சிறப்பு நாளன்று சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்படும். எம்எல்ஏக்கள்லாம் வந்துருவாங்க. அங்கே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். பெரும்பான்மை அங்கே என்ன நம்பர்ஸில் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒருவர் சபாநாயகர் ஆகிவிட்டார். சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு சார்பாக முதல்ல வாக்களிக்க முடியாது. ஒருவேளை டை போச்சு, 2 பேரும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்ஸில் இருக்காங்கன்னா சபாநாயகர் அவருடைய ஓட்டை போடலாம். அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஏற்கனவே ஒரு சீட்லேருந்து ராஜினாமா செஞ்சிட்டாரு. திருச்சி கிழக்கு ஏற்கனவே தாவேகாவுக்கு இருந்த எண்ணிக்கை 108, அது 107 மாறி சபாநாயகரையும் தவிர்த்து விட்டு பார்த்தால் 106ஆக இருக்கிறது. ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் சேர்த்து பார்க்கும்போது 120 என்கிற எண்ணிக்கையை எட்டி விட்டார். அதில் ஒன்று சபாநாயகரை மைனஸ் பண்ணி பார்த்தாலும் 119. பெரும்பான்மைக்கு தேவை 117. ஏன்னா ஒரு சீட் இல்லைல்ல, 233, அதில் பாதிக்கும் ஒன்று மேலே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 117 என்ற எண்ணிக்கை இருந்தாலே போதுமானது. திரு விஜய் அவர்களுக்கு இந்த எண்ணிக்கை இருக்கிறது, பாஸ் செய்து விடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பாஸ் செஞ்சால் என்ன ஆகும்? முதலமைச்சராக தொடரலாம். ஒருவேளை ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி வரும். ஆளுநர் என்ன பண்ணுவார், 2வது பெரிய கட்சி யார், திமுக, நீங்கள் வாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஒருவேளை திமுக எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் எதிர்கட்சியாக செயல்பட தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்ன மாதிரி சொன்னாங்கன்னா, 3வது பெரிய கட்சியான அதிமுகவை அழைப்பார். நீங்கள் வாங்க பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சொல்லி. அதிமுகவும் எங்ககிட்ட பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஆளுநர் என்ன செய்வார், உடனே ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுவார். ஆர்டிக்கிள் 356 356 இங்கே அமல்படுத்தணும். தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்தால் எல்லா கண்ட்ரோலும் டெல்லிக்கு போயிடும். தமிழக சட்டமன்றம் அங்கே சஸ்பெண்டட் அனிமேஷனில் இருக்கும், இல்லைன்னா டிசால்வ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஸ்பெண்டட் அனிமேஷன்னா எம்எல்ஏக்களுக்கு பதவியெல்லாம் போகாது, அப்படியே எம்எல்ஏக்கள்லாம் இருப்பாங்க. ஏதாவது ஒரு கட்சி பெரும்பான்மை நிரூபிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும். டிசால்வ் பண்ணுறது என்ன அப்படின்னா, எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை இழந்துருவாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்கும்? ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ், புதிதாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிடும். பிறகு யார் அதில் வென்று பெறாங்களோ அவர்கள் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுவார்கள். சாதாரணமாக ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும் போது, முதல்ல ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்தால் 2 மாதத்தில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். 6 மாதத்துக்கு ஒரு முறை நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கணும். இப்படி 3 ஆண்டு வரைக்கும் ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி வைத்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் தான். ஒருவேளை ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் என்னாகும்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே பெரும்பான்மை இருக்கிறது என்று தெரிந்த பிறகுதான் ஆளுநர் அங்கே விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதில் ஆளுநர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். மற்ற ஸ்டேட்லலாம், வெவ்வேறு ஸ்டேட்லேயும் சரி, ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுதும் சரி, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள், வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தனிப்பெரும்பான்மையோடு ஒரு கட்சி இருந்தாலே அந்த கட்சிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டியாக இருந்தால் கூட போதும். லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டினா என்ன?
தனிப்பெரும் கட்சி மெஜாரிட்டி இல்லை, ஆனால் தனிப்பெரும் கட்சி இருந்தாலே பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். பட் இங்கே ஆளுநர் நீங்கள் நம்பர்ஸை காட்டுங்க, அந்த 118 கிராஸ் பண்ணுறீங்களான்னு காட்டுங்கன்னு சொல்லி அதை சரிபார்த்த பிறகுதான் திரு விஜய் அவர்களை சிஎம்மாக அப்பாயிண்ட் செய்கிறார். பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் எல்லாம் செய்து வைக்கிறார். அங்கேயே சாட்டிஸ்ஃபை ஆனாலும் மறுபடியும் 2வது டெஸ்ட், அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார் ஆளுநர். எனவே திரு விஜய் அவர்கள் மீதி கடலை தாண்ட வேண்டும். அப்படின்னா தமிழக சட்டமன்றத்தில் நடக்கவுள்ள அந்த பெரும்பான்மை சோதனை ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் செய்ய வேண்டும். இதற்கான தயாரிப்புகளும் நடைபெற்று வருகின்றன.